ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்ஃபோ ஒன் ஷார்ட் சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ் வழி கல்வி சான்றிதழ், அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நம்மளே வீட்டில் இருந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணி நம்மளே வாங்குறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் தமிழ் வழி கல்வி சான்றிதழ் கேட்பாங்க. இந்த தமிழ் வழி கல்வி சான்றிதழ்னால் அவங்களுக்கு வந்து எக்ஸாமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கும். இவ்வளோ யூஸ்ஃபுல்லான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எப்படி நம்ம வீட்டிலேருந்தே ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய்ட்டு இ-சேவை அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஎன்இஜிஏ அப்படின்னு இ-சேவை வெப்சைட்டோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே பயனாளர் உள்நுழைவு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பயனாளர் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்கும். அப்படி ஐடி பாஸ்வேர்டு இல்லாதவங்க கீழே பார்த்தீங்கன்னா நியூ யூசர் ஆர் சைன் அப் ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நியூ ஐடியும் பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்து ஐடியும் பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களோட ஐடியும் பாஸ்வேர்டையும் இதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற கேப்சாவை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது, அதனால் நோ ப்ராப்ளம். டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்திங்கன்னா உள்ளே ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ்ன்னு இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இருக்கும் பாருங்க, இன்சூரன்ஸ் ஆஃப் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து ரெகுலர் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் ரெகுலராக படிச்சிங்கன்னா ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை 10th 8th 12thலாம் வீட்டிலேருந்தே படிச்சிங்க ப்ரைவேட்டில் அப்படின்னா கீழே ரெண்டாவது இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை வச்சு எப்படி அப்ளை பண்ணுன்னு பார்க்கலாம். ரெகுலராக படித்தவங்க வந்து ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக ஸ்கூல் போய் படித்தவங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட நேம், உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே இல்லை டிசியில் இருக்கிற மாதிரியே உங்கள் நேமை டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட அப்பா நேம், ஃபாதர் நேமில் அப்பா நேம் டைப் பண்ணிக்கோங்க இங்கிலீஷில். அப்புறம் மதர் நேம், அம்மா நேமை இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் நேம் இன் தமிழ்னு கொடுத்துருப்பாங்க. தமிழில் உங்கள் நேமை டைப் பண்ணிக்கோங்க. இதில் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகும். அது தப்பாக ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா நம்ம கூகுள் தமிழ் டைப்பிங்கில் போயிட்டு உங்கள் நேமை டைப் பண்ணி காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் தமிழில் வந்து தப்பாக தான் வரும் இதில் டைப் பண்ணுறது. ஸோ நீங்கள் கூகுளில் தமிழ் டைப்பிங் டைப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் உங்கள் நேமை டைப் பண்ணி காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி கூகுளில் போய்ட்டு கூகுள் தமிழ் டைப்பிங் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆன்லைன் கூகுள் உள்ளீட்டு கருவி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து உங்கள் நேமை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா உங்கள் நேம் தமிழில் வரும். அதை அப்படியே காப்பி பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் தமிழில் உங்கள் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தமிழ் டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபாதர் நேமே தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. இதையும் கூகுளில் போய் டைப் பண்ணிவிட்டு இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் மேக்ஸிமம் தமிழில் கரெக்டாக வராது. தமிழில் டைப் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி மதர் நேமும் தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே டேட் ஆஃப் பர்த், உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டேட்டு, அப்புறம் மந்த்து, அப்புறம் இயர். ஸ்கூலில் டிசியில் அந்த மாதிரி இருக்கிறதுல கரெக்டாக பார்த்து அதை பார்த்தே இதில் போட்டுக்கோங்க. ஸ்கூல் ரெக்கார்ட் பண்ணி உங்கள் டேட்டா பற்றி என்னவோ அதில் வந்து இதில் போட்டுக்கோங்க.
அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர், நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை இதில் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரிலேட்டடாக எதுவும் சம்மந்தமாக இதுக்கு தான் கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க. இஎம்எஸ் ஐடி இருந்துச்சுன்னா இஎம்எஸ் ஐடி கொடுத்துக்கோங்க. இது மானிட்டரி கிடையாது, அதனால் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கொடுக்க தேவையில்ல. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. அதாவது அகாடமிக் இயர், நீங்கள் வந்து எந்த வருஷத்தில் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணீங்க அந்த இயரை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வேணுமோ அந்த இயரை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எல்லா இயரும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த இயர் வேணுமோ அதில் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த இயருக்கு உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வேணுமோ அந்த இயரை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்லேருந்தே வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணிங்களோ அதுலேருந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எது வரைக்கும் படிச்சிங்க, எது வரைக்கும் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வேணும், இல்லை எது வரைக்கும் இந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வேணும் பிஎஸ்டிஎம், இல்லைனா எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த வரைக்கும் இந்த ஸ்கூலில் படித்தோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இது உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்கள் ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிளாக், உங்கள் ஸ்கூல் வந்து எந்த தொகுதிக்கு கீழே வரும் அப்படிங்கிறதையும் அதில் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைப் வந்து ஃபுல்லி கவர்மெண்ட்டாக இல்லை ஃபுல்லி எய்டட் ஸ்கூலா இல்லை பார்ஷியலி எய்டடாக ஸ்கூலா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஸ்கூல், உங்கள் ஸ்கூல் எந்த கேட்டகரியில் வருமோ அந்த கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து. அப்புறம் உங்கள் ஸ்கூல் நேம் வந்து அதில் கீழே ஷோ ஆகும். நீங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்கு பிளாக்கு ஸ்கூல் டைப் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் நேம் அதிலே கீழே ஷோ ஆகும். அதில் எந்த ஸ்கூல் உங்கள் ஸ்கூலோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட உங்களோட டிசியை ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணணும். உங்கள் கையில் எப்படி டிசி எப்படி எதுவும் இல்லைனா மார்க் ஷீட் கூட அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை மார்க் ஷீட்டும் என் கையில் இல்லை, நான் இப்போ தான் படிச்சுட்ருக்கேன் அந்த மாதிரி எதுவும் சொன்னீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டே நீங்கள் ப்ரூஃபாக இதில் அப்லோட் பண்ணலாம். மேக்ஸிமம் டிசி வச்சுருந்தா டிசியை இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபைல் அப்லோட் ஆகிடுச்சு. இது பிடிஎஃப் ஜேபிஜி ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறது. எல்லாம் ஓகே அப்படின்னா சப்மிட் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணோம். ஆர் யூ ஷூர் வாண்ட் டு சப்மிட் த ஃபார்ம்னு ஓகேனா சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் வரும். இதில் வந்து செக் பண்ணிக்கோங்க ட்ரான்சாக்ஷன் டீட்டெயிலு, நேமு, என்ன சர்வீஸ்க்காக அப்ளை பண்ணுறோம் அதுக்காக இந்த மாதிரி பேமெண்ட் வந்து இதுக்கு வந்து 60 rupees நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னா அதை அக்ரி கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து எல்லா பேமெண்ட் ஆப்ஷனும் இருக்கும். நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ, கியூஆர் பேமெண்ட் எல்லா ஆப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு எந்த பேமெண்ட் அவைலபிளாக இருக்கோ அந்த பேமெண்ட்டை இதில் வந்து இது பண்ணிக்கோங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எனி பேமெண்ட் இதில் வந்து அக்செப்ட் ஆகும். உங்கள்கிட்ட எந்த பேமெண்ட் இருக்கோ அந்த பேமெண்ட்டை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. பே பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒப்புகை சீட் நமக்கு வரும். இந்த ஒப்புகை சீட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நமக்கு தேவையான ஐடி எல்லாமே இருக்கும். இதை வச்சு தான் நம்ம பின்னாடி நம்ம அப்ளிகேஷனை ஸ்டேட்டஸில் இருக்குது ட்ராக் பண்ணி பார்க்க முடியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் அப்ளை வந்து நம்ம ஆன்லைன்லேயே வீட்டிலேருந்து அப்ளை பண்ணுறது. இதை அப்ளை பண்ணி ஒரு 5 daysலேயே நம்ம ஆன்லைன்லேயே நம்ம பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ போகிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
வேறு எதுவும் வீடியோ ரிலேட்டடாக தேவைன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.